2024 தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி இருக்கும் என்று கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், லாபம் வருமா, மன நிம்மதி வருமா, ஆரோக்கியம் வருமா, தெம்பு தைரியம் வருமா அப்படின்னு கிரக பெயர்ச்சியில் பார்ப்பாங்க. ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இந்த மாதிரி வருஷ பிறப்புல கூட நல்ல விஷயங்கள் யாராவது சொல்ல மாட்டாங்களா? அதுக்காக தான் பஞ்சாங்க படனம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இந்த மாதிரி வருஷத்துக்கு பஞ்சாங்க படனம் சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட கிரகஸ்திதியில் இந்த வருஷம் பிறக்குது, எப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு நமக்கு இருக்குது, இந்த ஆண்டுக்கு பலன் எப்படி இருக்கும், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாங்க படனத்தில் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் அந்த வருஷம் முழுவதுமே அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. அதனால தான் தந்தை டிவியில் கூட இவங்க என்ன சொன்னாங்க, இந்த காலகட்டத்தில் நமக்கு இங்கே தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, மத்தியில் யார் அரசு அமைக்க போகிறாங்க, தமிழ்நாட்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க, இதெல்லாம் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இதை எல்லாத்த விட இந்த கிரகங்கள் எப்படி சேர்க்கை இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்தா தான் இதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியும். மேஷத்தில் உங்களுக்கு சூரியன் உச்சம் பெறுறான். அதனால தான் உங்களுக்கு சித்திரை மாதம் இந்த ஆண்டு பிறக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு 15 நாளில் குரு மாறப்போகிறார். குருவும் சூரியனும் ஒரு இடத்துல மேஷத்தில் இருக்கும்போது அவர் ரிஷபத்துக்கு போக போகிறார். 1ஆம் தேதி அன்றைக்கு ஒரே ஒரு குரு பெயர்ச்சி தான் இந்த குரோதி வருஷம். வேறு எந்த குரு பெயர்ச்சியும் இல்லை, கிரகணங்களும் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த கிரகஸ்திதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல போய் உங்களுக்கு குருவனுடைய 5ஆம் வீட்டுக்கு கன்னி ராசியில், மகர ராசியில் இருந்து பார்க்குறதாலும் சரி, கன்னி ராசியில் உங்களுக்கு கேது இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் இடத்துல கும்பத்தில் சனியும் செவ்வாயும், 12ஆம் இடத்துல ராகுவும் சுக்கிரனும், குருவோட வீட்டில் ராகுவும், சனியோட வீட்டில் ஆட்சி பெற்ற சனியோட வீட்டில் செவ்வாயும் இருப்பது இந்த ஆண்டு இப்படிப்பட்ட ஸ்திதியில் ஆண்டு பிறக்குது. ஆகவே மிக ஸ்திரமான ஸ்டெடியான ஒரு முடிவு எடுத்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த கிரகஸ்திதியினால் நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா, லாபம் தருமா, புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா, அல்லது செய்கிற தொழிலையே லாபம் வருமா, படிக்கலாமா, மேற்கொண்டு வேலைக்கு போகலாமா, இல்லை ப்ரமோஷன் கிடைக்குமா, இதையெல்லாம் 12 ராசிக்கு எப்படி இருக்கும்னு முதல்ல பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.